I welcome you to learn English. இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின். வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எனக்கு இது வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கோ டு சர்ச் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வாட் யூ வாண்ட்? ஐ நீட் எ பென். எனக்கு ஒரு பேனா தேவை. இந்த ஆன்சர் ஓகே. ஐ கோ டு சர்ச் ராங். ஐ நீட் எ பென் ஓகே. ஐ வாண்டட் மணி. வாண்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். கொஸ்டின் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ வாண்ட்? அப்போ இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ வாண்டட் மணி அப்படிங்கிறது கடந்த காலம். ஐ வாண்ட் மணி. ஸோ கொஸ்டின் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் ஆன்சர் இருக்கலாம். ஐ வாண்ட் மணி. இப்போ ஐ வாண்டட் மணி அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதோட ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஐ வாண்டட் மணி, நவ் ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் தேட். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். கிவ் மீ சம் ஸ்நாக்ஸ். எனக்கு சில ஸ்நாக்ஸ் கொடு. இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். தென் லெட் மீ யூஸ் யுவர் பைக். நான் பைக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். வாட் யூ வாண்ட்? லெட் மீ யூஸ் யுவர் பைக். இந்த ஆன்சரும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இந்த கேள்விக்கு கரெக்டான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற 6 சென்டென்சஸ், 6 ஆன்சர்ஸில் எது ரெலவெண்ட்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எல்லா சென்டென்சஸையும் வாட்ச் பாருங்கள். ஈஸியாக புரியும். கரெக்டான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வி ஆர் டூயிங் ஒர்க். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது கரெக்டான ஆன்சர். ஹீ இஸ் பிளேயிங். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் கேள்வி. அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாருன்னு கேள்வி இல்லை. ஸோ ஐ ஆம் குக்கிங் கரெக்ட். ஐ வில் டூ மை ஹோம்ஒர்க். இது ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ வென்ட் டு சென்னை. இது பாஸ்ட் டென்ஸ். 2 கொஸ்டின்ஸுமே இர்ரெலவெண்ட். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வில் யூ பை? ஸோ கொஸ்டினில் இருக்கிற டென்ஸை பாருங்கள். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆன்சர் பண்ணுறப்ப எந்த டென்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆன்சராக பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். எந்த ஆன்சர் ரெலவெண்ட் ஆன்சர், அதாவது இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் வில் யூ பை? நீங்கள் எங்கே வாங்குவீங்க? ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பை இன் பெங்களூர். நான் பெங்களூரில் வாங்குவேன். ஐ பாட் இன் மதுரை. நான் மதுரையில் வாங்கினேன். ஐ ஒர்க்டு ஃபார் சிபிஐ. irrelevant ஆன்சர். இட் இஸ் காஸ்ட்லி. இதுவும் irrelevant ஆன்சர். எங்கே வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இட் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு பதில் இருக்காது. ஐ மே ஃபைண்ட் எ குட் ஷாப். நான் ஒரு நல்ல கடையாக பார்ப்பேன். லெட் மீ ஆஸ்க் மை ஃபாதர். எங்கே வாங்குவீங்க? நான் என் அப்பாட்ட கேட்குறேன். அகெயின் பாஸ் த வீடியோ அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இட் இஸ் இன் simple present tense. Who is your friend? Read all the answers, find out the relevant answers. Pause the video. Answers are going to display in a few seconds. He is my friend. Who is your friend? He is my friend. அவர்தான் என்னுடைய நண்பர். The person who is sitting. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர்தான் என்னுடைய நண்பர். இது ஆன்சராக வரலாம். The last one is my friend. இந்த வரிசையில் லாஸ்ட்டாக உட்காந்துருக்கிற ஒருத்தர், அந்த ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பர்சனை குறிக்குது. இதுவே பொருட்களை காமிச்சு இந்த மாதிரி சொன்னோன்னா பொருளை குறிக்கும். த லாஸ்ட் ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட். இட் இஸ் மை ஒர்க். இது irrelevant ஆன்சர். ஐ பே த ஃபீஸ். ஹீ வாஸ் மை ஃப்ரெண்ட். சிம்பிள் பாஸ்ட். அவர் எனது நண்பராக இருந்தார் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு. அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுக்கலாம், irrelevant ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க.
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது தப்பு, இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். திஸ் இஸ் ராங். இட் இஸ் நாட் மை ஒப்பீனியன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கிற கேள்விக்கு இட் இஸ் நாட் மை ஒப்பீனியன் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூ சால்வ் த ப்ராப்ளம். முதல்ல நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் அ புக், irrelevant சென்டென்ஸ். வேர் இஸ் மை கார், இதுவும் irrelevant கொஸ்டின். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி, பணம் சேமித்தல் மிகவும் முக்கியம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹவ் இஸ் ஹீ, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அவர் எப்படி இருக்கிறார்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஹவ் இஸ் ஹீ, அவர் எப்படி இருக்கிறார்? ஐ ஆம் ஆல் ரைட் நவ் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது. ஹீ இஸ் ஃபைன். ஹீ ஹேஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ். அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஹீ ஹேஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ். இது ரெலவெண்ட்டான ஆன்சர் ஹவ் இஸ் ஹி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு. தென் ஹீ இஸ் குட். இட் இஸ் ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் வந்திருக்கு. ஹீ இஸ் ஈட்டிங். ஹவ் இஸ் ஹீ? ஹீ இஸ் ஈட்டிங். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னா ஹீ இஸ் ஈட்டிங் அப்படின்னு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஹவ் இஸ் ஹீ அப்படிங்கிறதுக்கு ஹீ இஸ் ஈட்டிங் ராங். வேர் இஸ் யுவர் கார்? உங்களுடைய கார் எங்கே? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். வேர் இஸ் யுவர் கார்? உங்களுடைய கார் எங்கே? உன்னுடைய கார் எங்கே? ஸோ உங்களை, உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு யுவர் யூஸ் ஆகும். உன்னுடைய அப்படிங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். வேர் இஸ் யுவர் கார்? ஐ ஹாவ் பாட் ஏ நியூ கார். வேர் இஸ் யுவர் கார்? உங்களோட கார் எங்கே? நான் ஒரு புது கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கார் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி சம் பர்சன்ஸ் ஆர் தேர், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. மை கார் இஸ் தேர், என்னுடைய கார் அங்கே இருக்கிறது. யுவர் கார் இஸ் லுக்கிங் நைஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இட் இஸ் தேர், இது அங்கே இருக்கிறது. ஹிஸ் கார் இஸ் தேர், இது irrelevant ஆன்சர். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த டைப்பில் ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு மோர் ஆர் லெஸ் 10 ஆன்சர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.